ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்டெப் பிரதரோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அது என்னென்னா, ஆக்சுவலி எனக்கு தெரியுது நான் வீடியோ லேட்டாக போடுறேன்ட்டு. லாஸ்ட் டைமே வீடியோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அது என்ன ரீசன்னா, சம்மர் டைமாக, ஸோ பக்கத்தில் ஒரே நாய்ஸஸாக இருக்குது. வீட்டில் ஆள் இருக்காங்க. எனக்கு ரெக்கார்ட் பண்ண டைம் இருந்துமே என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ரீசன் என்னென்னா, என் ஃபேமிலியில் யாராவது இங்கே வீட்டில் அலமோதினே இருக்காங்க. ஸோ அதான் ரீசன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. வியூவர்ஸ் ரொம்ப கம்மியாகுது. எனக்கு பார்க்கவே மாதிரியாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் எங்கேயே போச்சு. நான் எக்ஸ்போர்ட் பண்ணலை. இப்போ வரைக்கும் அதை நான் எப்படி சொல்கிறது, நான் எப்போயாவது எடுத்து பார்த்தா கூட ஓ மை காட் 1K வியூஸ் போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு எக்ஸைட் ஆவேன். பட் இப்போ பார்த்தா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆல்ன்றது இருக்குல்ல, அது கொடுங்க. ஓகேவா? அது பர்சனல் சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும். பட் ஆல் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மாதிரிங்க, லைக் பண்ணுங்கள். லைக்கையாவது பண்ணுங்கள். ஏன் பண்ண மாட்டேறீங்க? நெக்ஸ்ட் டைம் இப்போ நான் போடுற வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு பார்க்கணும். எவ்வளோ பேர் லைக் பண்ணுறீங்கன்ட்டு. ஏன்னா நீங்கள் லைக் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் என் வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வீடியோ இதுக்கப்புறம் போடணுன்ட்டு. ஓகேவா? டைம் ஓகே, நான் லேட்டாக போடுறேன், புரியுது. ஆனால் அந்த லேட்டாக போடுறது கூட நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாமல் வியூ பண்ணாமல் அப்படியே விட்றது எனக்கு ஒரு மாதிரி போடுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. அப்போ டைம் கிடைக்கும்போது போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான். ஓகேவா? ரொம்ப பேசணும். சரி, ஓகே. எப்போயாவது ஒரு வீடியோவில் தானே பேசுகிறேன், அப்படி தானே? அப்புறம் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுதுன்னா, நீங்கள் பாதியிலே பார்த்து முடிச்சிடுறீங்க, இல்லை ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. நான் கடைசியில் சாங் போடுறேன். அது யாரெல்லாம் கேட்குறீங்கன்னு தெரில. ஆக்சுவலாக அந்த சுச்சுவேஷனை எடுத்து சாங் தான் போடுறேன். பட் உண்மையாலுமே நான் அது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி எனக்கு உள்ளேருந்து ஒரு மாதிரி அந்த சாங்கே நான் எப்படி சொல்கிறது, ஒரு 1 hour கிட்ட சர்ச் பண்ணுவேன், திங்க் பண்ணுவேன். அந்த திங்கிங் சர்ச்சு, அப்புறம் அதை எதில் கட் பண்ணி எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருப்பேன். நீங்கள் என்னன்னா கேட்காம போகிறீங்க. என்னத்த சொல்ல, போங்க. சரி, ஓகே. எனக்கு தோண்டு போடணுன்ட்டு, ஸோ அதனால் போடுறேன். பட் லைக் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதையாவது பண்ணுங்கள். சரி விடுங்க. ஆமாம், நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன். கொஞ்சம் இல்லை, ரொம்ப அதிகமாக. ஓகேவா? எனக்கு கோவப்பட வைக்கிறீங்க. அப்படி நான் கோவப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சும்மாவே எனக்கு வாய்ஸ் வராது. தொண்டை கட்டிக்கும். பாருங்கள், நடுவில் ஆரம்பித்த வாய்ஸ் வேறையாக இருக்கும், போயிட்டுருக்க வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இதை நான் ஆரம்பித்ததுலேருந்து என் வாய்ஸே நான் மாறிடுச்சு. ஆல்ரெடி ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு. அச்சோ, ரொம்ப பேசுகிறேனோ, என்ன பண்ணுறது? எதோ பேச வந்து எங்கேயோ பேசி லாஸ்ட் வீடியோவில் எதில் முடிச்சிருப்போம்னா, ஒரு பாட்டில் முடிச்சிருப்போம். சாங்கில் முடிஞ்சிருப்போம். ஒழுங்காக போய் அந்த பாட்டை கேட்டு, அதுக்கு முன்னாடி இருக்க அந்த ஸ்டோரியை கேட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஓகேவா? ரீகேப்லாம் போடுற வேலையே இல்லை இந்த சேனலில். ஸோ ஒழுங்காக போய் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு வாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ அப்படியே ஒரு 1 month கிட்ட பாஸ் ஆகுது. ஜங்குக்கும் காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஆக்சுவலாக ஜங்குக்கு தான் அவாய்ட் பண்ணுவான்னு பார்த்துருப்போம் தயாங்க. பட் இங்கே என்னென்னா ஆப்போசிட்டாக தயாங் ஜங்குக்கு அவாய்ட் பண்ணிகிட்ருக்கான். எல்லோரும் ஒரே கிளாஸ் தான், பின்னாடி முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க பெஞ்சில். பட் இருந்தாலும் ஜங்குக் தயாங்கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். பட் தயாங் இங்கே ஜங்குக்கு அப்படியே அட்ரப்டாக கட் பண்ணி அவாய்ட் பண்ணுறான். இங்கே யாஷும் பிள்ளைக்கும் ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. ஏன்னா 2 பேரும் கூட தான் இருக்கானுங்க. 4 பேரும் பேசிக்கிறாங்க. பட் ஜங்குக்கு ஏதாவது பேச ஆரம்பித்தா தயாங்க ஒன்றா அந்த இடத்த விட்டு போயிடுறான். அப்படி இல்லைனா எதுவுமே கண்டுக்காமல் அப்படியே என்னமோ லதாஜிக்காக நின்றுட்டுருக்கான். இதை யாஷும் பிள்ளையும் கவனிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்படியே தான் டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. கடவுளே, இல்லை நானே ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன். இதில் இங்கே வேறு சொயின் அந்த ஏரோப்ளைன் போகுதா, இல்லை ஜெட்டே தான் போயின்னு இருக்குதா, என்ன கண்ட்ரிக்கு தான் போகிறானுங்கன்னு தெரில. என் வீட்டுக்கு மேலே தான் ஓட்டுவானுங்க வண்டியை கோடு பித்திக்கிட்டு. சரி விடுங்க, வாங்க அப்போலாம் அச்சோ இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் போயிட்டுருக்கு. இங்கே இப்போது கேன்டீனில் தான் எல்லோரும் உட்காந்து ஃபுட் சாப்பிட்டுட்ருக்காங்க. தயங்கும் அங்கே தான் உட்காந்துருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் வராங்க. ஜங்குக்கு தேங்க பார்த்த உடனே தேங்க அவன் மட்டும் எழுந்து போக போகிறான். இப்போ டக்குன்னு யாஷ் தான் தேங்கோட கையை பிடிச்சி உட்கார வைக்கிறான். டேய் மச்சான், என்னடா பிரச்சனை உனக்கு? என்னடா? எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன பிரச்சனை? பின்ன சும்மா கடுப்பேற்றுற மாதிரி என்னடா ஆச்சு உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி இங்கே யாஷ் தான் கேட்டுட்ருக்கான். பார்த்தா ஜங்கு தான். ஓ மை காட், வாட் ஐ டூ? வெயிட் பண்ணுங்க. ஜங்குக் தான் இப்போ வந்து பக்கத்தில் உட்காரான்.
ஜங்கு உட்காந்துட்டு தயங்க தான் பார்க்குறான். பட் தயங் ஜங்குக்கே பார்க்கல. இங்கே யாஷும் எதுவும் பேசல. அப்படியே வாய முடிக்கிறான். இப்போ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறாங்க. இங்கே ஜங்குக் தான் இப்போது பார்த்துட்டு இப்போ அங்கே தான் ஷாம் வரான். ஹே ஜங்குக். ஏ ஷாம். ம். ஏன்னா ரொம்ப நாளாக காலேஜுக்கு வரல, என்னாச்சு? அது அது ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. என்னாச்சு? ஏய் என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்லை இல்லை. ஓகே ஓகே. இல்லை நான் ரொம்ப நாளாக உன்னை தேடிட்டு இருந்தேன். பட் உன்னை காணோம், அதான். ஓ அப்படியா? ஜங்குக் சொல்ல மறந்துட்டேன். என் கூட கொஞ்சம் வாயேன். ஆ எதுக்கு? வா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷாம் தான் ஜங்குக்கை டக்குன்னு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். தயாங் பார்க்குறான். பார்த்துட்டு அவனுக்கு செம்ம காண்டாகுது. அப்படியே உட்காந்துட்ருக்கான். இப்போ அப்படியே யாஷும் கேட்குறான். டேய் மச்சான், என்ன தான்டா பிரச்சனை உனக்கும் அவனுக்கும்? முன்னேண்ணா அப்படி இருந்தீங்க, இப்போ என்னண்ணா கொஞ்ச நாளாக சரியே இல்லை. ஜங்குக்கு வந்து உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணா நீ என்னடா வெயிட் பண்ணிட்டே போகிற? என்ன தான் பிரச்சனை உங்களுக்குள்ள? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் ஓகே தான். டேய் ஒருத்த அவன் வாய் தாண்டா சொல்லுது, மூஞ்ச பார்த்தா பச்சையாக தருது. என்னன்னு சொல்லுடா. ஆமாம் தயாங், என்னாச்சு? உன் முகத்தை பார்த்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்குது. நீ ஜங்குக்கு ரொம்ப அவாய்ட் பண்ணுற, அவன் ரொம்ப வருத்தப்படுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பில்லியும் பேசிகிட்டு இருக்கான். ஏய் ஜங்கு. ஆ ஏண்ணா சொல்லு ஷாம். இந்தா. என்னது? ஃப்ளவர். ஆ எதுக்கு? ஏய் சும்மா தான் புடி. ஷாம், நீ என்ன ட்ரை பண்ணுறன்னு எனக்கு புரியுது. எனக்கு ஆ நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதானே சொல்ல வரேன். ஆமாம். ஏய் ஜஸ்ட் நான் அந்த ஃப்ளவர் கொடுத்தேன், அவ்வளோதான். அதுவும் இது எதுக்குன்னா, வரும்போது டிராஃபிக்கில் ஒரு பையன் வித்துட்டு இருந்தான். ரொம்ப குட்டி பையனாக இருந்தானா, ஸோ பாவமாக இருக்குன்னு வாங்கினேன். ஒரே ஒரு ஃப்ளவர் தான் வச்சுருந்தான். யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரில. ஸோ அதான் எனக்கு தெரிஞ்சு இவங்கிறத மட்டும் தான் நான் அதிகமாக பேசுவேன். அதான் அவனுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். புடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷாம் அந்த ஃப்ளவரை ஜங்கு கையில் கொடுத்துட்டு போகிறான். இந்த சைடில் அப்படியே தேங்க்ஸ் சைடு தான் காட்டுறாங்க. டேய் மச்சான் சொல்லுடா அண்ணான்னு. டேய் தன்னை தான் சொல்கிறேன்ல, ஒன்றும் இல்லைடா. நான் ஒன்றும் இல்லையா? சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாஷுமே அமைதியாடுறான். தயாங்க யாஷையே பார்த்துட்ருக்கான். என்னடா என்ன இதுக்கு மூஞ்ச பார்த்துட்டு இருக்க? ஏய் மச்சான் இதுக்குடா போ கோச்சிக்கிற? நான் ஏன்டா கோச்சிக்கிட்டேன்? கோச்சிக்கலையே. ஓ அப்படியா? உன் மூஞ்சிலே தெரியுது நீ கோச்சிக்கிறேன்னு. அதான் தெரியுதுல்ல. என்னப்பா என்ன பண்ண போகிறப்ப அதுக்கு? நான் என்ன பண்ண போகிறேன்? நான்லாம் இது பண்ண போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க உட்காந்து மறுபடியும் சாப்பிட்டுட்ருக்கான். யாஷுக்கு பார்க்க பார்க்க கடுப்பாகுது. ஏய் என்ன அவன்கிட்ட சொல்லிட்டியா என்ன? என்ன சொல்லிட்டியா? ஓலாவ யார்டா நான் பேசுகிறேன்? டேய் நடிக்காத. ஜங்கு கிட்ட லவ்வை சொல்லிட்டேன் அப்படி தானே? மச்சான் யாஷ் என்னடா பேசுகிறேன்? புரியல எனக்கு. உனக்கு எல்லாம் புரிதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எப்படி சொல்கிற? முகரக்கட்டையை பார்த்து அதே தான், உன் முகரக்கட்டையை பார்த்தாலும் தெரியுது. நான் நோ சொன்னானா என்ன? ஆமாம். என்னடா சொல்கிற? மூஞ்சுக்கு முன்னாடியா? டேய் என்னடா பேசுகிற? அவனுக்கு 2 பேரும் எப்படி? அதான் ஜங்குக்குன்னு சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பில்லி தான் சொல்லிகிட்ருக்கான். டேய் பில்லி நீ மூட்றா. டேய் தயா என்னடா? ஆமாண்டா ஒன்றும் சொல்லலை, ஆனால் நோதான். என்னடா சொல்கிற? டேய் நீ வேற என்னை கொடப்பேத்துற. நோ தானே சொல்லிட்டேன், என்ன அப்போ அதுக்கு? சரிடா என்ன ரீசனா? எதுக்கு நோ சொன்னான்? என்ன ரீசனாக இருக்கும்? பிரதர்னு சொல்லியிருப்பான் அப்படி தானே தயா? டேய் பில்லி நீ வேற ஏன்டா? இல்லைடா அதுவாக தானே இருக்கும். ஆமாம் அதான். ஏய் என்னடா இது? ஆமாண்டா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் எங்கள் அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே. ஸோ நானும் அவனும் பிரதரா. ஸோ அதெல்லாம் செட் ஆகாதான். என்ன ஒரு விதத்தில் அதுவும். டேய் மச்சான் இல்லைடா, பட் இருந்தாலும் நீ பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்க வேண்டியதுதானே? ஏன்னா ஜங்குக்கை பார்த்தாலும் நான் லவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. டேய் மச்சான் தயாங் வேணாம். டேய் யாஷ் என்னடா பேசுகிற? அவனை ஏற்றி விட்டுட்ருக்கியா? ஏய் நானடா ஏற்றி விட்றேன், உண்மையை தான் சொல்கிறேன். பார்த்ததில்ல? நானும் பார்த்துருக்கேன் தான். அதுக்குன்னு என்ன இருந்தாலும் உங்கள் பிரதர். பில்லி இதுக்கப்புறம் வாயில் பிரதர்னு வந்துச்சுன்னு வச்சுக்கேன். சரிடாப்பா. அப்போ என்ன பண்ண போகிறப்ப? அவன் அதானே சொன்னான், அதானே ரீசன்.
அப்புறம் என்ன? ஆ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங் தான் வேகமாக எழுந்து போகிறான். டேய் பில்லி என்னடா? ஏய் நான் என்ன பண்ணேன்? உண்மையை தானே சொன்னேன். நீ ஒரு அவனையும் பிடுங்கண்ணா முட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் எழுந்து அப்படியே பின்னாடி போகிறாங்க. இப்படியே தான் டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கும் தயங்க புரிஞ்சுக்கிட்டு ஜங்குக்கும் இப்போ தயங்கிட்ட பேசுறதே ஸ்டாப் பண்ணிடுறான். 2 பேருக்குள்ள எந்த கான்வர்சேஷனுமே இல்லை. இப்போ அப்படியே ஒன் டே நைட் தான் காட்டுறாங்க. ஐயோ ஜங்கு என்ன தான் பண்ணுவேன்? சீக்கிரம் வா சாப்பிட்லாம். ஆ இதோ வரேம்மா. ஆ தயங்க கூப்பிட்டு வா. ஆ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் போய் தயங்கோட டோர் தான் நாக் பண்ணுறான். ஆ யாரு? என்ன வேணும்? ஆ சாப்பிட்டு சாப்பிட கூப்பிட்டாங்க. ஆ வரேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஜங்கு அப்படியே வெளியவே நிற்கிறான். இப்போ தயங்க வந்து டோரை ஓப்பன் பண்ணுறான். ஜங்குக்கை பார்க்குறான். பார்த்துட்டு தயங்க எதுவுமே பேசல. அவன் கீழே இறங்கி போக போகிறான். இப்போ டக்குன்னு ஜங்குக்கு தான் ஸ்டாப் பண்ணுறான். ஏய் தயங் இல்லை, என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். பட் தயாங் எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் டக்குன்னு கையை தட்டிவிட்டு மறுபடியும் போக பார்க்குறான். மறுபடியும் ஜங்கு கையை பிடிச்சி எடுக்கிறான். ஏய் நான் வேணும் உனக்குப்பா. ஏன்னா நான் அது வந்து தயாங் அப்படின்னு சொல்லி இங்கே ஜங்கு திணறிக்கிட்டு இருக்கான். தயாங் டக்குன்னு மறுபடியும் கையை தட்டி விட்டுட்டு அவன் மடுக்கையில் போயிடுறான். இப்போ அப்படியே எல்லோரும் டைனிங் டேபிளில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே ஜங்குக்கும் தயாங் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறாங்க. தயாங் தான் இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கான். ஜங்குக்கு தான் வேகமாக போய் தயாங்க தான் பிடிக்கிறான். ஏய் தயாங் நில்ல. தயாங் என்னடா நான் வேணும் உனக்குப்பா? என்கிட்ட ஏன் பேச மாட்டேறேன்? நான் ஏன் பேச மாட்டேனா? நான் பேச சொல்கிறேன் இல்லை புரியல எனக்கு. ஆமாம் என்னாச்சு? நீ தான் என் கையை உடைச்ச. இருந்தும் பாரு நானே உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன்ல. அப்புறம் என்ன என்ன பிரச்சனை உனக்கு? ஆ ஜங்கு உனக்கு புரியுதா இல்லையடா? நான் உன்னை லவ் பண்ணுறேன். தயாங் ப்ளீஸ் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாத. என்ன ஸ்டார்ட் பண்ணாத? அப்போ என்ன வேணும்? எட்ட போ. ஏய் நீல நீல என்னடா உனக்கு? என்ன வேணும் போனுங்க? தயாங் ப்ளீஸ் என்கிட்ட முன்ன மாதிரி பேச பாரு. நீ பேசுறதுனால அம்மாவும் உங்கள் அப்பா கூட ஏதோ ஒரு மாதிரி இருக்காங்க. ஃபேமிலி முன்ன மாதிரி இல்லவே இல்லை. எல்லோரும் ஒரு ஒரு பக்கம் ஒரு மாதிரியாக இருக்கும். எல்லாம் என்னால் தான். ஆனால் என் மேலே என்ன தப்பு இருக்கு? எல்லாம் நீ பண்ணதான். உன் மேலே தான் தப்பு இருக்குது. ப்ளீஸ் உன் ஃபீலிங்ஸை மாற்றிக்கோ. ஏன்னா நான் ஃபீலிங்ஸை மாற்றிக்குவேன். இல்லை என்னை பார்த்தா எப்படி தருது உனக்கு? என்னை பார்த்தா அண்ணா ஜங்குக்கு மாதிரி இருக்கா? ஏன்னா ஏன்னா ஆமாண்டா உன்னால் முடியும். நினச்சப்பெல்லாம் ஃபீலிங்ஸை மாற்றிக்கிறது உன் இஷ்டத்துக்கு. இதோ பாரு மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று பேசுகிறேன். இந்த மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது நான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கே தயாங்க போக பார்க்குறான். ஏய் தயாங் நில்ல. ஏய் நான் வேணும் உனக்குப்பா. நான் பண்ண சொல்கிறப்ப நான் உன்னை லவ் பண்ணுறேன் புரியுதா இல்லையா? நீ சொல்லுறேன் பிரதர்ன்ட்டு. என்னால் உன்னை அப்படி பார்க்க முடியாதுடா. ஏன்னா உன்னை சின்சியராக ரொம்ப லவ் பண்ணுறேன். கல்யாணம்னு ஒன்று பண்ணால் உன்னை தான் பண்ணுவேன். குடும்பம்னு ஒன்று நடத்தினா உன் கூட தான். நான் புரியுதா? ஸோ அதனால் சும்மா வந்து இந்த மாதிரி நான் உன் பிரதர் தான், நம்ம ஒரு ஃபேமிலி ஒன்றா இருக்கலாம், அதெல்லாம் மறந்துட்டு உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் குடி தோண்டி புதைச்சிரு. இந்த சீன்லாம் என்கிட்ட வேணாம். நான் புரியுதா? நீ வேணா பண்ணுவ, என்னால் முடியாது. யாருக்காகவும் எதுக்காகவும் என் ஃபீலிங்ஸை என்னால் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. நான் புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேங்க் தான் வேகமாக ரூம்குள்ளே போயிடுறான். ஜங்குக்கு ஒரு மாதிரியாக பார்த்துட்டு அவனும் அப்படியே இப்போ அவன் ரூம்குள்ளே போயிடுறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. காலேஜில் தான் கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே பிரேக் டைம் ஒரு மச்சான் நான் கேன்டீன் போகிறேன், யாருக்காவது வேணுமாடா? தயாங்க எனக்கு ஒரு பனானா மில்க் ஷேக் மட்டும் வாங்கிட்டு வாடா. என்ன பனானாவா? அடிச்ச இல்லைடா ஸ்ட்ராபெரி. ஓ சர்ரா சர்ரா. ஜங்கு உனக்கு? எனக்கு பனானா மில்க் ஷேக். சர்ரா. டேபிளே வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாஷும் தான் போகிறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு தான் எழுந்து வெளியே வந்திருப்பான். ஆப்போசிட்டில் யாஷும் பில்லி 2 பேர் தான் நடந்து வந்துட்டுருப்பாங்க அந்த மில்க் ஷேக்கை வாங்கிட்டு. இப்போது டக்குன்னு யாஷ் தான், ஏய் ஜங்கு இந்தா
தேங்க்யூ. ஏய் இதையும் பிடி. இதையும் என்கிட்ட கொடுக்குற. இந்தா எடுத்துகிட்டு போய் என்கிட்ட கொடு. யாஷ் உனக்கு தான் தெரியும்ல, அவனை கொடுத்தா வாங்க மாட்டான். டேய் தெரியும்டா புடி. எதையாவது கொடுத்து எப்படியாவது பேசி சமாதானமாகுங்க 2 பேரும். இல்லை யாஷ், அது வந்து எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா என்ன தெரியும்? என்ன தெரியும்? இல்லை முதல்ல என்ன தெரியும் சொல்லு. டேய் உன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணான், அப்புறம் ரிஜெக்ட் பண்ணிட்ட, எல்லாம் தெரியும். வேற என்ன தெரியும்? வேற என்ன? அவ்வளோதான் சொன்னான். வேற என்ன? எதாவது நினச்சாண்ணா? இல்லை. சரி ஜங்குக், அது ஏன் உனக்கு? யாஷ் ப்ளீஸ். சரா சரி இந்தா எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு யாஷும் ஜங்குக்கில் இந்த மில்க் ஷேக்கை கொடுத்துட்டு அவனும் அப்படியே பின்னாடி தான் வரான். இப்போ ஜங்குக் தான் எடுத்துகிட்டு போய் தேங்கிட்ட கொடுக்குறான். தயாம் இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அங்கே தேங்க எப்போ நிமிந்து பார்த்துட்டு அந்த மில்க் ஷேக் தான் வேகமாக கையிலேருந்து வாங்குறான். டேய் மச்சான் என்னடா? என்ன? ஐயோ ஒன்றுடா குடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் அவங்க டேபிளில் உட்காந்து குடிச்சிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான் எழுந்து வாஷ்ரூம் போயிடுறான். இப்போ 3 பேர் தான் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. மச்சான் எனக்கு ஒன்று புரியலடா. நீ தான் அவன்கிட்ட லவ் சொன்ன, அவன் தான் அவனை ரிஜெக்ட் பண்ணான். நீ ஏன்டா அதுக்கு நீ இவ்வளோ ரூடாக நடந்துக்கிட்ட? அவன்கிட்ட ஜங்கு அவன் ரொம்ப சாஃப்ட்டுடா, அவனுக்கு தெரியும் தானே. அப்புறம் ஏன்டா அந்த மாதிரி அவன் இல்லாமல்? டேய் உனக்கு புரியுதா இல்லையா? அவன் உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது தெரிஞ்சிடும் பார்த்து பயப்படுறான்டா. ஃபேமிலி அதனால தான் இருக்கும். டேய் எனக்கு தெரியுதுடா, அதான் பிரச்சனை. ஆனால் அது மச்சான் அன்னைக்கு என்னடா என்ன அன்னைக்கு என்னாச்சு? ஜங்குகிட்டையும் சொன்னேன், இதை என்கிட்ட மறைக்கிறான். நீ எதை மறைக்கிற மாதிரி இருக்கு? என்னடா எல்லாம் ஃப்ரெண்டுன்னு சுற்றணும், இப்போ என்ன 2 பேருக்குள்ள? அதெல்லாம் இல்லைடா, நீ ஏதாவது யோசிக்காத. அது வந்து அன்னைக்கு 2 பேரும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு. என்னது அப்படி இப்படின்னா? டேய் என்னடா சொல்கிறேன்? டேய் ரொம்ப யோசிக்காத. நான் அதை அவனை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அப்படி இப்படின்னு அவன் ரூமில் ஒன்றும் இல்லைடா, மேலே தான் லைட்டாக இருந்தேன். டக்குன்னு அப்பா வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டாரு. நான் அது உங்கள் அப்பா வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டாரா? எதுக்கு இவ்வளோ ஷாக்கு? நாங்களே எவ்வளோ ஷாக் ஆகலை. என்னடா சொல்கிறேன்? ஆமாம் அப்புறம் என்ன? அப்புறம் என்னடா என்னாச்சு? ஒன்றும் ஆகலைடா. ஜங்குக் தான் ரொம்ப அழுதான், ஒரு மாதிரியாக இருந்தான். அப்புறம் டேய் மச்சான் அதெல்லாம் விட்றா. உங்கள் அப்பா என்னடா சொன்னார்? அவர் எதுவுமே சொல்லடா, எதுவும் கேட்கவும் இல்லை, எதுவும் நடக்காத மாதிரியே விட்டுட்டாருடா. என்னடா சொல்கிற? ஏன்னா தயாங் என்ன சொல்கிற? அதே எப்படிடா? எதாவது கேட்டிருக்கணும்ல, நீங்கள் 2 பேரும் பிரதர். அது சரிடா, ஆனால் இருந்தாலும் எதுவும் கேட்காம விட்டாருன்னா அப்போ உங்கள் அப்பாவுக்கு என்ன ஓகேவா என்ன? அதான்டா தெரில எனக்கும், அப்பா ஏன் சைலண்டாக இருந்தாருன்னு. ஜங்குக் அம்மாக்கிட்ட கூட சொன்னாரா என்னான்னு தெரில, நான் பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் என்னடா? அப்புறம் ஏன் ஜங்குக்கிட்ட ஏன் பேச மாட்டேறேன்? அவன் என்ன பண்ணான்? இல்லைடா அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஒரு டைம். என்ன மறுபடியுமா? டேய் மச்சான் தேங், உன்னால் மட்டும் எப்படா முடியுது? என்னது? இல்லை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், வேணான்னு சொன்னோன்னே அப்பப்போ இந்த மாதிரி, அதுவும் ஒரே வீட்டில் நல்லா. டேய் கேஷு சரி மச்சான் சொல்லு. அப்போது மறுபடியும் கொஞ்சம் பிரச்சனையாகி தெரியாமல் அவன் ஸ்டெப்ஸில் இருந்து விழுந்துட்டான். டேய் அப்போ அவனுக்கு, ஆமாம் அவனுக்கு அடிப்பட்டது என்னால் தான். ஆக்சுவலாக விழலை, நான் தான் லைட்டாக தள்ளின மாதிரி இருந்துச்சு. என்னடா சொல்கிறேன்? தெரிலடா, ஒரு மாதிரி கோவத்தில் நான் பேசுகிறேன்னு தெரியாமல் பேசி தள்ளிவிட்டு என் மூஞ்சில் முழிக்காதண்ணா. இதுக்கப்புறம் பின்னாடி நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அதனால தான். ஓ அதனால தான் சார் ஜங்குக் பின்னாடி போகாமல் மறைஞ்சு நின்று பார்த்துட்ருக்கீங்களா என்ன மறைஞ்சா? அதெல்லாம் இல்லையே. டேய் மூடு என்ன, எல்லாம் தெரியும், நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். என்னடா பிள்ளை? நான் பார்க்கலையே. ஒருத்தவன் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஸோ அதனால தெரியும் அப்படின்னு சொல்லிங்க. யாஷ் பிள்ளை தேங் 3 பேர் தான் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. இப்படியே தான் டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்படியும் ஃபைனலாக அவங்களோட கிராஜுவேஷன் டேவும் வந்திருக்கும்.
இந்த கொஞ்ச நாளுமே ஜங்குக்கும் தயங்கிட்ட பேசுகிறதே சுத்தமாக ஸ்டாப் பண்ணியிருப்பான். இந்த கிராஜுவேட் டே தான் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இங்கே ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இங்கே தயங்கும் ஜங்குக்கை பார்க்குறான். அவன் நல்லா ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தயங்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். தயங்கு தான் இப்போ மனசுல நினச்சிக்கிறான், ஜங்குக் சாரிடா, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எப்படியாவது வீட்டில் பேசி உன்னை எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். நம்ம எங்கேயாவது போயிடலாம்டா, தனியாக வேறு ஏதாவது ஊருக்கு போய் ஹாப்பியாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம். என்ன இன்றைக்கே போய் பேசுகிறோம். எனக்கு தெரியும்டா நீ என்ன லவ் பண்ணுறேன்னு. நான் தான் தேவையில்லாமல் உன்னை இவ்வளோ நாள் அவாய்ட் பண்ணிட்டேன்ல, எல்லாம் நல்லதுக்கு தான். இன்றைக்கி போய் எப்படியாவது உங்கள் அம்மாட்ட என் அப்பாட்ட பேசி எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். இந்த ஸ்மைலை எப்போ நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் உன்கிட்ட இருந்தே. உன்னை எங்கேயும் போக விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே தயாங்கும் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கான். இப்போ எல்லோரும் ஃபோட்டோஸ் தான் எடுக்கிறாங்க, குரூப் ஃபோட்டோ. இப்போ அப்படியே குரூப் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு எல்லோரும் அவங்கவுங்க கேங் கூட கேங்கங்க நின்று பேசிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே தயங் தான் இப்போது மச்சான் பேசிகிட்ருங்க, நான் கிளாஸ் வரைக்கும் போயிட்டு அப்படியே வாஷ்ரூம் போய்ட்டு வந்துடுறேன். ஓகேடா. இப்போது ஜங்கு கேஷ் பில்லி 3 பேரும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ஓகே ஆஷ் பில்லி, நான் கிளம்புறேன், பாய். ஏய் ஜங்கு இருடா, எங்கே கிளம்புற? இரு தயங்க வரட்டும், 2 பேரும் ஒன்றா தானே போவீங்க. அது இல்லாமல் ஒரு 1/2 hour அதுக்கப்புறம் கிளம்பலாம். நைட்டு வேறு பார்ட்டி வேறு இருக்குது, சும்மா ஃபன் பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே யாஷ் தான் சொல்லிகிட்ருக்கான். இல்லை யாஷ், அது நான் உடனே வெளில கிளம்பணும். என்ன எங்கடா, எங்கே போகிற? ஏதாவது முக்கியமான விஷயமா என்ன? யாருக்கும் ஏதாவது இல்லைடா, யாருக்கும் எதுவும் இல்லை. அது ஒரு வேலை விஷயமா அர்ஜென்ட்டாக கிளம்பணும். ஓ அப்படியா, சரிடா கிளம்பு. அது தயங்கப்போ. இல்லைடா தயங்கிட்ட அப்புறம் நான் சொல்லிக்கிறேன். அவன் தான் ஒழுங்கா. ஓ சரிடா, நான் காலெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன் அவனுக்கு. சரிடா ஜங்கு, பார்த்துப்போம். இல்லை ட்ராப் பண்ணவா? ஃபஸ்ட் எங்கே போகிற? பைக்கும் எடுத்துகிட்டு வரல, தயங்க கூட காரில் தானே வந்தேன். ஆமாம், நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன். சரிடா பார்த்துப்போண்ணா. ஓகே. இப்போது மச்சான் ஜங்கு நில்டா ஒரு நிமிஷம். என்னடா இல்லை எங்கே போகிற? அது யாஷ், அது எங்கடா போகிற? அது நான் அர்ஜென்ட்டாக ஏர்போர்ட் போகணும். என்ன ஏர்போர்ட்டா? ஏர்போர்ட்டுக்கு எதுக்குடா? எங்கே போகிற ஃபஸ்ட்டு? அது யாஷ், நான் போயிட்டு கால் பண்ணி சொல்கிறேனே. டேய் நீ போயிட்டு கால் பண்ணுறதுலாம் இருக்கட்டும், எங்கே போகிறனாலும் சொல்லிட்டு போடா. அது பாரிஸ் போகிறேன். நான் பாரிஸா? என்னடா சொல்கிறேன்? ஆமாம் யாஷ், நான் அர்ஜென்ட்டாக கிளம்பணும், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் வேகமாக அங்கேருந்து கிளம்பி போகிறான். இங்கே யாஷுக்கு ஒன்றுமே புரியல. பில்லியும் ஒரு மாதிரி ஷாக் ஆகியிருக்கான். பில்லி என்னடா என்ன சொல்கிறான் அவன்? அதுவும் இன்றைக்கி தான் கிராஜுவேஷன் டே, இன்றைக்கே கிளம்புறேன்னு. எங்கே கிளம்புறான்? எனக்கு எதுவும் தப்பாக தருது. இருடா, நான் முதல்ல தேங்க் கால் பண்ணுறேன். ஓகே யாஷ், நீ சீக்கிரம் கால் பண்ணு. இப்போ இங்கே யாஷும் தயாங்க்கு கால் பண்ணுறான். பட் ரிங் போயிட்டே இருக்குது. இங்கே தயாங் ஃபோன் எடுக்கல. ஏன்னா தயாங் ஃபோனை பேக்கில் வச்சுட்டு வாஷ்ரூம் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போது மச்சான் பில்லி ஃபோன் எடுக்கலடா. சரிடா வெயிட் பண்ணு, வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிரவுண்டில் தான் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட ஸ்கிப் ஆகுது. இப்போது தயங்கும் வந்துடுறான். என்னடா ஃபோட்டோ எடுத்துட்டிங்களா, கிளம்பலாமா? கிளம்பலாம்டா. சரிடா, சரி வாங்க. மச்சான் நைட் எங்கே மீட் பண்ணலாம்? எப்பவும் மீட் பண்ணல, அந்த பார்க்கே வந்துடுறேன் என்ன. ஓகேடா, சரிடா. யாஷ் அப்புறம் நான் பார்க்குறேன் என்ன. என்னத்துக்குடா? இல்லைடா இன்னைக்கு வீட்டில் பேசலான் இருக்கேன். என்ன எதை பற்றி? அது நானும் ஜங்குக்கும். மச்சான், ஆனால் ஜங்குக்கு தான் தெரியும்டா, அவனை வேணான்னு தான் சொல்கிறான். பட் ஃபஸ்ட்டு நான் வீட்டில் அம்மாட்டையும் அப்பாட்டையும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஜங்குக்கு கன்வின்ஸ் பண்ணலான் இருக்கேன். அப்புறம் எங்கேயாவது தூரமாக போய் 2 பேரும் லைஃப்பை லீட் பண்ணலான் இருக்கேன். அதெல்லாம் ஓகேடா. ஆனால் மச்சான் சரிடா, நான் ஜங்குக்கு கூப்பிட்டு கிளம்புறேன் அப்படியே. ஏன்னா டைம் ஆகுது. இப்போயும் போனால் தான் பேசிவிட்டு எப்படியும் பிரச்சனை எதுவும் ஆகாதுன்னு நம்புகிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு தேங்க பேசிகிட்டு இருக்கான். டேய் மச்சான் அதெல்லாம் இருக்கட்டும்டா. பட் ஜங்குக் ஜங்குக் இங்கே என்னடா? ஆமாம் ஜங்குக் எங்கே போனான்? டேய் மச்சான் ஜங்குக் கிளம்பிட்டான்டா. என்ன கிளம்பிட்டானா? அதுக்குள்ளேயா? என்னாச்சு அதுக்குள்ள? சரிடா மச்சான், சரி நான் போய் வீட்டில் பார்த்துக்கிறேன். டேய் இருடா, அவன் வீட்டுக்கு போகலடா. நான் வீட்டுக்கு போகலையா? டேய் என்னடா பேசுகிறேன்? எதுவும் தெளிவாக பேசுகிறியா? கடுப்பேற்றுற மாதிரி. டேய் மச்சான், அது ஜங்குக் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கான்டா. என்ன ஏர்போர்ட்டுக்கா? டேய் மச்சான் என்னடா சொல்கிற? ஆமாண்டா மச்சான், அவன் ஏதோ பாரிஸ்க்கு கிளம்புறான்னு போனான். என்னது? ஆமாண்டா, உங்ககிட்ட சொல்கிறேன் டெக்ஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னான். ஏண்டா மச்சான்? டேய் ஒத்தா லூசாடா நீ. இன்றைக்கி தான் கிராஜுவேஷன், வீட்டுக்கு கூட போவாமா? எப்பட்றா அவன் போவான்? அது இல்லாமல் எப்பட்றா அவனை விட்டேன்? டேய் மச்சான், அது அவன் ஒழுங்காக பேசக்கூட இல்லைடா, அவன் மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டான்டா. டேய் என்னடா இப்படி பண்ணுறீங்களே, நடுறா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க் தான் வேகமாக போய் அவன் காரை தான் ஸ்டார்ட் பண்ணி இப்போது ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கான். எங்கே போகிறான், எந்த ஏர்போர்ட்டுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாஷ்க்கு தான் கால் பண்ணுறான். டேய் மச்சான் யாஷ், எந்த எந்த ஏர்போர்ட்டுன்னு சொன்னானடா? டேய் இல்லைடா, எந்த ஏர்போர்ட்டுன்னு சொல்லலை, ஆனால் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுதுன்னு சொன்னான். எப்படியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ்குள்ளே போகணுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சுடா. என்ன? டேய் ஐயோ, டேய் மச்சான் பக்கத்தில் இருக்க ஏர்போர்ட்டாக தான்டா இருக்கும். ஓ சரிடா நான் பார்த்துக்குறேன் வை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க் தான் வேக வேகமாக காரை ஓட்டிட்டு பக்கத்தில் இருக்க ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறான். வேகமாக ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் போகிறான். பார்த்தா அங்கே ஜங்குக் தான் செக்இன் பண்ணிகிட்ருக்கான். இங்கே தயாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில, வேகமாக போகிறான். டேய் ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே போகிறான். பட் ஆனால் ஜங்குக்கு அதுக்குள்ளே செக்இன் பண்ணி உள்ளேயே போயிடுறான். இங்கே இப்போது தேங்க் தான் உள்ளே போக ட்ரை பண்ணுறான். அங்கே இருக்க கார்ட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுறாங்க. சரி சார் எங்கே சார் போகிறீங்க? ஒரு நிமிஷம், அது அவன் அவன் ஜங்குக், அவன் என்னுடைய ஜங்குக் ஜங்குக் டேய் நில்றா. சார் சார் இதுக்கப்புறம் போகக்கூடாது சார், சார் உங்களை தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேங்காய் தான் பிடிச்சி எடுத்து வெளியே விடுறாங்க. இங்கே ஜங்குக்கும் உள்ளே போயிடுறான். தயாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரியா அங்கேயே உட்காந்துடுறான். அவனுக்கு ஒரு மாதிரியாக ஆகிடுது. தயாங் என்னடா என்ன பண்ணிகிட்ருக்கான் அவன்? தொலைலாம் வலிக்குது, எங்கே போயிட்டுருக்கான்? ஜங்குக் எங்கடா போகிற? என்னை விட்டு தனியாக? தப்பு தான், இவ்வளோ நாள் ஒன்று அவாய்ட் பண்ணது தப்பு தான்டா. அதுக்குன்னு சொல்லாமல் கொல்லாமல் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஏர்போர்ட்லேயே ஒரு மாதிரியா மண்டி போட்டு ஒரு மாதிரியா அழுதுட்ருக்கான். இப்படியே டைமெல்லாம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு ஒரு 8 o'clock மேலே ஆகுது. இங்கே ஜங்குக்குடைய அம்மா தயங்கோட அப்பா தான் ஹால்லே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க 2 பேருக்கும். ஏன்னா 2 பேருக்கும் தெரியும் இன்றைக்கி கிராஜுவேஷன் டேன்ட்டு. 2 பேரும் போய் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அட்டன் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்திருப்பாங்க அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே தயங்க உள்ள வரான். பார்த்தா ஒரு மாதிரியா ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி கலைஞ்சு ஹேர் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது. பயங்கரமாக ஸ்வெட் ஆகி அப்படியே வந்து நிற்கிறான் ஹாலில். இங்கே தயங்கோட அப்பாக்கெல்லாம் ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஜங்கு கூட அம்மாவுக்கு அதுக்கு மேலே. அது தயாங் தயாங் என்னப்பாச்சு, ஏன் அப்படி இருக்க? தயாங் என்ன பாரு. ஏய் தயாங் என்னப்பாச்சு, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இங்கே வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோஃபாவில் தான் உட்கார வைக்கிறாங்க. ஜங்கு கூட அம்மாவும் வேகமாக போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து தேங்கிட்ட குடிக்கிறாங்க. தேங்கும் இப்போ அந்த தண்ணி பாட்டிலை வாங்கி குடிக்கிறான். குடிச்சிட்டு ஒரு மாதிரி தலையில் கை வச்சிட்ருக்கான். ஏ ஜங் தயாங் என்னாச்சு ஜங்குக்கிங்க? ஆ அது ஜங்குக், அது ஜங்குக் அப்படின்னு சொல்லி எதோ சொல்ல ட்ரை பண்ணுறான். ஆக்சுவலாக தயாங் பயங்கரமாக குடிச்சிருக்கான். அவன் மேலே பயங்கரமாக ஆல்கஹால் ஸ்மெல் வருது. அவனால் பேசக்கூட முடியல. இதை தயாங்கோட அப்பாவும் நோட் பண்ணிவிட்டு, அம்மா நீ உள்ளே போ, நான் அவனை கூப்பிட்டு போய் அவன் ரூமில் விட்டு வரேன். என்னங்க? இல்லைங்க, என்னாச்சு தயாங்க்கு? ஜங்குக்கிங்க? தயாங் ஜங்குக்கிங்கப்பா, தயாங் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இங்கே தயாங் தான் என்ன சொல்கிறதுனே தெரில. அவனுக்கு ஒரு மாதிரியா ட்ரௌசியாக இருக்குது, ஒரு மாதிரியா போதை தலைக்கேறிடுச்சு. அவனால் ஒழுங்காக உட்காரக்கூட முடியல. இங்கே ஜங்குக் அம்மாக்கெலாம் பயங்கர டென்ஷனாக இருக்குது. இப்போ வேகமாக அவங்க ஃபோன் எடுத்து ஜங்குக்கு தான் கால் ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த சைடில் அவனுடைய ஃபோன் ஆஃபில் இருக்குது. ஏன்னா ஜங்குக் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கான். ஸோ அதனால் அவன் ஃபோன் ஆஃபில் இருக்குது. இங்கே ஜங்குக் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு
ஜங்குக் ஃபோன் ஆஃபில் இருக்குங்க. தயாங் இங்கே பாருப்பா, என்னாச்சு? ஜங்குக் ஏன் வரல? என்ன பாரு. ஜ தயாங் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அம்மா இவ்வளோவே கேட்டுட்ருக்காங்க. இங்கே தயாங்கால எதுவுமே பேச முடியல. ஆ, ஜங்குக் ஜங்குக் அவன் ஃப்ளைட்டில் போயிருக்கான். ஏன்னா ஃப்ளைட்லையா? எங்கே எங்கே போயிருக்கான் ஃப்ளைட்டில்? என்னங்க மாமா? எதுவும் இல்லைம்மா, பயப்படாத, நான் கேட்குறேன். தயம் என்னாச்சுடா? அது காலையில் வந்துடுவான், காலைல வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே தேங் ஃபெட் அவுட் ஆயிடுறான். இப்போது தேங்கோட அப்போ தான் தேங்கை தூக்கிட்டு போயிட்டு அவன் பெட்டில் படுக்க வச்சுட்டு இப்போ கீழே தான் வராரு. என்னங்க என்ன சொன்னான்? தேங்க எதாவது சொன்னானா? மாமா எதுவும் பயப்படாத. இல்லைங்க, ஏதோ ஃப்ளைட்டுன்னா அப்புறம் காலைல வருவேன்னா. என்னங்க பேசுகிறான் அவன்? மாமா எதுவும் பயப்படாத, ஒன்றும் இல்லை, ஒன்றாகாது. அவன் எனக்கு தெரிஞ்சு மார்னிங் வந்துடுவான். இல்லைங்க, ஆனால் ஜங்குக்கு இதுக்கு முன்னாடி எங்கேயும் தங்கினதில்லை இந்த மாதிரி. மாமா எதுவும் ஆகாது, அவனுக்கு ஃபோன் இல்லைங்க, ஃபோன் ஆஃபில் இருக்குது. சரி, நீ எதுவும் பயப்படாத, எதுவும் ஆகாது வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்கோட அப்பா ஜங்குக்கூட அம்மா அப்படியே கூட்டிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. இப்படியே அந்த நைட்டும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் கட்டுறாங்க. ஜங்குக்கூட அம்மா தேங்கோடைய அப்பா 2 பேரும் ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. தேங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டைமெல்லாம் ஸ்கிப் ஆகுது. மார்னிங் ஒரு 9:30க்கு மேலே ஆகுது. இப்போ தேங்கும் பொறுமையாக இறங்கி கீழே வரான். ஒரு மாதிரியா இப்போது ஜங்கு கூட அம்மா தான் தேங்க பார்த்துட்டு கிட்ட போகிறாங்க. அது தேங் தேங் எப்படிப்பா இருக்கு? ஓகே தானே? ஆ ஆ ஓகே தான். இங்கே வா, இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட அம்மா வந்து உட்கார வச்சுட்டு அவனுக்கு ஒரு கிளாஸில் வாட்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. தேங்கும் இங்கே குடிக்கிறான். அது தேங் ஜங்குக்கிங்க நைட்டே அவ்வளோ குடிச்சிட்டு வந்தேன். என்னப்பாச்சு? அவன் ஃபோன் இன்னுமே ஆன் ஆகலை, சுவிட்ச் ஆஃப்னு வருது. எதுவும் பிரச்சனையாண்ணா? அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி படப்படப்படன்னு ஜங்கு கூடமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தேங்க் என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. அவன் மட்டும் ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். தயாங் உங்ககிட்ட தானே கேட்டுட்ருக்கோம், என்ன ஆச்சு? ஏன் நைட்டு அவ்வளோ குடிச்சிட்டு வந்தேன்? ஜங்குக்கேங்க அவன் எங்கே போனான்? நைட்லாம் வீட்டுக்கு வரல, மார்னிங் 10 ஆக போகுது, இன்னும் வீட்டுக்கு வரல. எங்கே போயிருக்கான்? என்ன இதில் ஏதாவது சொல்லுடா. அப்பா அது அது வந்து ஜங்குக் அப்படின்னு சொல்லி சொல்ல வரான். அதுக்குள்ளே இங்கே ஜங்கு கூட அம்மாவுக்கு தான் ஃபோன் வருது. ஜங்கு கிட்ட இருந்து தான். எனக்கு ஜங்குக் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அட்டன் பண்ணுறாங்க. வீடியோ கால் தான் பண்ணியிருப்பான். ஜங்கு என்னப்பாச்சு? உன் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் ரீச் ஆகலை. இப்போ கூட பண்ணனே ரீச் ஆகலை. இல்லைம்மா, அது சிம்மை காட்டிட்டேன் அதான். என்ன சிம்மை கட்டிட்டியா? என்னப்பாச்சு? எங்கே இருக்க ஃபஸ்ட்டு? என்ன என்னடா எங்கடா இருக்க? அம்மா அது நான் வெளில இருக்கம்மா. வெளியிலையா? அதான்டா, எங்கே? நைட்லாம் வீட்டுக்கு வரல, இன்னும் வீட்டுக்கு வரல. ஜங்கு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற? இந்த மாதிரிலாம் நீ பண்ணவே மாட்டேன். அம்மா ரொம்ப கஷ்டப்பட வைக்கிற. மாமா என்னம்மா? ஒன்றும் இல்லைம்மா. எது எப்படியும் நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வா. இல்லைம்மா, நான் என்னால் இப்போது வர முடியாது. என்னடா இப்போ வர முடியாதுன்னா எப்போ வருவேன்? எவ்வளோ நாள் ஆகும்? ஃபஸ்ட்டு எங்கே போயிருக்கா? அதும்மா நான் பாரிஸில் இருக்கேம்மா. ஏன்னா பாரிஸ்லையா? ஜங்கு என்ன விளையாடுறியா? அங்கே என்னடா பண்ணுற? மா அது இங்கே ஒர்க் விஷயமா வந்திருக்கம்மா. என்ன ஒர்க்கா? ஜங்கு என்ன விளையாண்டுருக்கியா? நேற்று தாண்டா கிராஜுவேஷன் முடிஞ்சிச்சு, அதுக்குள்ளே என்ன ஒர்க்கு? நான் தான் சொன்னேன்ல, அது பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகிட்டேன். அது நாளைக்கு நான் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணணுமா, அதான். என்னடா பேசுகிற? எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அந்த வேலைக்கு போக மாட்டேன்ல சொன்னேன். என்னை விட்டுட்டு அவ்வளோ தூரம். இல்லைம்மா, போவேன்னு தான் நினச்சேன். ஆனால் அது ஆ சரி ஜங்கு, என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? வீட்டுக்கு வந்திருக்கணும்ல, இன்றைக்கி போயிருக்கலாம்ல. இல்லைம்மா, அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணணும் ரூம், அதனால தான் வந்துட்டேன் முன்னாடியே. இப்போது டக்குன்னு தயங்கோட அப்போ தான் ஃபோனை வாங்குறாங்க. ஜங்கு என்ன பேசிகிட்டு இருக்க நீ? என்ன இருந்தாலும் உங்கள் அம்மாக்கிட்டே சொல்லிட்டு போயிருக்கணும்ல. எதுவுமே சொல்லாமல் இப்படி உடனே எப்படிடா கிளம்பி போனேன்? அதுவும் யார்கிட்டையுமே சொல்லாமல். தயங்கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லி தயங்கோட அப்பா தான் தேங்க பார்த்துக்கிட்டே ஜங்கு கிட்ட கேட்குறாரு.
இங்கே தயங்க ஒரு மாதிரியே ஆகுது. ஆ இல்ல இல்லைப்பா நான் யார்கிட்டயும் சொல்லல. அதான் ஏன் யார்கிட்டயும் சொல்லாமல் எப்படி போனேன்? அது உங்கள் அம்மா கிட்ட சொல்லாம. உங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அது இல்லைப்பா அது நாளைக்கே ஜாயின் பண்ணணும் அதான். தயாங் என்னடா சொல்லிட்டு இருக்கான் இவன்? சரி ஜங்கு, வீட்டுக்கு வந்துட்டு லக்கேஜ் பேக் பண்ணிட்டு இல்லைப்பா நான் லக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு தான் வந்தேன். ஏன்னா எப்போ எப்போ அது அப்பா நான் வீட்டுக்கு வந்துட்டு தான் போனேன். ஏன்னா வீட்டுக்கு வந்தியா? எங்களுக்கு தெரியலையே. அது இல்லைப்பா நான் வரும்போது நீங்கள் யாரும் இல்லை. ஓ ஓ, மார்க்கெட் மார்க்கெட் போயிருந்தோம் 2 பேரும். சரிடா வந்திருந்தல நாங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தானே. அது இல்லைப்பா ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அதான் அப்படின்னு சொல்லி ஏதேதோ சொல்லிட்டு இருக்கான். பட் யாருக்கும் அவன் பேசுறதுல கொஞ்சம் கூட ஒரு மாதிரியே டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. இங்கே தயாங்லாம் ஜங்குவை பார்க்கவே இல்லை. தயாங்க்கு செம்ம கோபம். ஏன்னா தயாங்கிட்ட கூட எதுவும் சொல்லாமல் போயிட்டான். அங்கே தான் இருந்திருப்பான். இவ்வளோ நாள் பின்னாடியே வந்திருந்தவன் இப்போ கொஞ்ச நாளாக பேசாமல் 2 பேருமே அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்குன்னு இவ்வளோ தூரம் போயிருப்பான். அதை கூட சொல்லாமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் தயாங் இங்க. இப்போ அப்படியே ஒரு 2 டேஸ் கழிச்சு தான் காட்டுறாங்க. ஜங்குக் சைடு தான். ஜங்குக்கு எதுவுமே செட் ஆகலாங்க. ஒர்க் கல்ச்சர் அப்புறம் அங்கே இருக்க பீப்புள் எதுவுமே அவனுக்கு செட் ஆகலை. அவன் ரொம்ப வீட்டை மிஸ் பண்ணுறான். முக்கியமாக அவங்க அம்மா, தயாங்கோடைய அப்பா எல்லாரையுமே மிஸ் பண்ணுறான். இங்கே ஜங்குக்கு ஒர்க் பிளேஸ்லேயும் ரொம்ப நார்மலாக போயிட்டுருக்கு. அதிகமாக ஒர்க் இல்லை, ஃப்ரெஷருன்றதுனால ஒரு மாதிரியே போய்கிட்டு இருக்கு அவனுக்கு. எல்லாருக்கும் நிறைய ஒர்க் இருக்குது. எல்லோரும் அந்த ஆஃபீஸில் பரபரப்பாக சுற்றிட்டு இருக்காங்க. பட் ஜங்குக் மட்டும் அமைதியாக அவனோட கேபினில் உட்காந்துருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனுக்கு சின்ன சின்ன ஒர்க் தான் கொடுக்குறாங்க. பிரிண்ட் எடுக்கிறது, ஏதாவது காப்பி பண்ணுறது, எரர் செக் பண்ணுறது, இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஜங்குக் அதையும் அமைதியாக பார்த்துட்டு ஒரு 1 வீக் கிட்ட அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி போராக போய்கிட்டு இருக்கு. இதே ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்கான். ரூமுக்கு போவான், மறுபடியும் ஆஃபீஸ் வருவான். ரொட்டீனாக இதே தான் போயிட்டுருக்கு. இங்கே எப்படியே தேங்க்ஸ் சைடு காட்டணும்னா தேங்க் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் அந்த 1 வீக்லேயே. யாஷ் பில்லி 2 பேரும் கூட தான். அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. இங்கே தேங்கோட அப்பா தான் தேங்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இங்கே ஜங்குக்கு அம்மாவும் ஒர்க் போகிறது, வீட்டுக்கு வருது, அதே மாதிரி போயிட்டுருக்கோம். பட் எல்லோரும் இங்கே ஜங்குக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அப்பப்போ ஜங்குக்கும் வீடியோ கால் பண்ணிகிட்ருப்பான். இப்படியே ஒரு 4 to 5 மந்த் கிட்ட போயிட்டுருக்கோம். ஜங்கு அங்கே இருக்க கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகிருப்பான். ஸோ அவனுக்கு இப்போ எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. ஓகேன்ற மாதிரி லைஃப் போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே தயாங்க தான் ஜங்குக்கு போக போக மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே தயாங் எது மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அவனோட ஒர்க் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்பப்போ தயாங்க்கு ஜங்குக்கு ஞாபகம் வரும். அவங்க அப்பப்போ பண்ண அந்த சிலுமிஷெல்லாம். பட் இருந்தாலும் தயாங் அதுக்குள்ளெல்லாம் போகாமல் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டான். ஏன்னா தயாங்க்கு ஜங்குக்கு மேலே கொஞ்சம் கோவம். இன்னும் அவனுக்கு கால் பண்ணி பேசியிருக்க மாட்டான். இவனும் எதுவும் பேசியிருக்க மாட்டான். அப்படியே போயிட்டுருக்கு. அப்பப்போ ஜங்குக்குடைய அம்மாவுக்கு வீடியோ கால் மட்டும் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். தயாங் அப்பப்போ அந்த வாய்ஸை மட்டும் கேட்பான். பட் அவன் ஜங்குக்கை பார்க்கவும் மாட்டான். ஜங்குக்கு பார்க்குற மாதிரி இவனும் நிற்க மாட்டான். ஜங்குக்கும் ஆசை தயாங் எப்படியாவது பார்த்துட மாட்டோமான்னு. அதனாலேயே அவங்க அம்மாவை அப்படி இப்படி நகர சொல்லுவான். இப்போ அப்படியே ஒன் டே ஜங்குக் தான் அவங்க அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணுறான். ஜங்குக் என்ன பண்ணுற? என்ன திடீர்னு இந்த டைமில் கால் பண்ணியிருக்க? ஆமாம் இப்போ தான் எழுந்தான். ஓ இன்னைக்கு என்ன ஆஃபீஸ் லீவா என்ன? ஆமாம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது. அதான் நானே ஏதாவது சமைச்சு சாப்பிட்லான்ட்டு. ஓ அப்படியா? என்ன சமைக்க போகிற? தெரியலம்மா என்ன சமைக்கிறதுன்னு. சரி சொல்லுங்கள், நீங்கள் என்ன சமைச்சிட்ருக்கீங்க? நானா? நான் ராமன் சமைச்சிட்ருக்கேன். எனக்கு பிடிச்சது. நான் இல்லாதப்போ சமைக்கிறீங்களா? நானடா நான் இருக்க வேணும்னு சொன்னேன். அதுவும் சரிதான். சரி விடுங்க, நானும் அதே சமைக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டண்ட்டாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதவே அப்படியே குக் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி. அப்புறம் ஒர்க்லாம் எப்படி போகுது? ஆமாம் ஒர்க்லாம் நல்லா தான் போகுது. கொலீக்ஸ் எல்லாம் செட் ஆகிட்டாங்களா? ஆமாம் ஓகே தான். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் அம்மாவும் ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் ஜங்கு. தயாங் இந்த உன்னோட காஃபி அப்படின்னு சொல்லி இங்கே தயாங்க தான் கூப்பிட்றாங்க. தயாங்கும் இப்போ புரியுமா இறங்கி கீழே வரான். இல்லைடா மச்சான் அதை முடிச்சிட்டேன். அந்த ஃபைல் தானே பார்த்துட்றேன். ஓகேடா ஃபைல் என்கிட்ட தான் இருக்குது.
ஆ நான் பார்த்துக்கிறேன்டா, டோன்ட் வரி. ம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க் தான் காலில் பேசிக்கிட்டே வரான். கொடுங்க, எங்கே இருக்கு? ம் இது இருக்குது, இந்த அப்படி. ஏய் பொறுமையா சுடுது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அம்மா கையில் கொடுக்குறாங்க. பட் தயாங்க அதை கவனிக்காமல் டக்குன்னு அப்படியே பிடிச்சிட்றான். ஆ அச்சோ, நகரு நகரு உடஞ்சிருச்சு. ஐயோ சாரி, அது தெரியாமல். தயாங் எப்போவுமே கவனம் ஃபோன்லேயே இருக்கக்கூடாது. எப்போவுமே ஒர்க் தான், ஒர்க் பிஸியாகவே இரு. நான் தான் சொன்னல சூடாக இருக்குன்ட்டு, பொறுமையாக பிடிச்சிருக்கலாம்ல. இங்கே பாரு, கால் நீ சேர்ந்துருச்சு, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்கு கடையம்மா தான் தேங்கோட கையை பிடிச்சிட்டு போய் அங்கே டேபை ஓப்பன் பண்ணி கையை காட்டுறாங்க. காலையில் லைட்டாக அடிபட்டிருக்கோம். இப்போது இங்கே வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் கூட்டிட்டு போய் அங்கே இருக்க டேபிளில் தான் உட்கார வைக்கிறாங்க. ஆக்சுவலாக ஃபோனை நல்லா ஸ்டாண்ட் வச்சு ஜங்குக்கு அம்மா நிறுத்தியிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த டேபிள் கிட்ட தான் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே தேங்கவும் நல்லா ஜங்குக்கு தர்றான். ஜங்குக்கு தேங்க ஒரு மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இங்கே ஜங்குக்குடைய அம்மா தான் வேகமாக போய் ஆயில்மெண்ட் தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தா மறுபடியும் தேங்க்கு தான் கால் வருது. வலிக்குது, ஷிட். ஹலோ. டேய் முஸ்டண்டா, அதை அனுப்புகிறேன்டா, வச்சு தொலைடா. அதுவா கையில் காஃபி அடைச்சா, அது இல்லைடா, காஃபி கொட்டிடுச்சு கையில். பார்த்துக்குறேன். என்ன? பாட்டிலாம் இல்லைடா மச்சான், வேணாண்டா, நான் வரலடா. ஆமாண்டா. சரி வை. வலிக்குது, எரியுதுடாடே. ஏங்க எங்கே தான் வச்சிருப்ப சிந்தனைய? கடுப்பாகுது. இப்போ டக்குன்னு தேங் தான் கையை நகட்டுறேன்னு மறுபடியும் அங்கே இருக்க சூடான ஒரு பேன் மேலே கைப்பற்றும். ஏய் பார்த்து, பார்த்து கையில் என்ன பக்கத்தில் பேன் இருக்குது தெரியல என்ன, அதுவும் ஹாட்டாக இருக்குது. மா அப்படின்னு சொல்லிங்க ஜங்குக்கு தான் கால்லேருந்து கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ தான் தேங்க நோட்டீஸ் பண்ணுறான். இப்போ டக்குன்னு தேங்க தான் எழுந்திருக்குன்னு மறுபடியும் இடிச்சிக்கிறான். ஐயோ டே தயம் மரமண்டா, உட்காரண்டா ஒரு இடத்துல. நான் திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க தான் வேகமாக எழுந்து எட்ட போக பார்க்குறான். டக்குன்னு ஜங்குக்கோடைய அம்மா தான் கிட்ட வராங்க. ஐயோ தயம் அதுக்குள்ளே எங்கே எழுந்திருக்க, உட்காரு, கை கட்டு அப்படின்னு சொல்லி கையில் காலெல்லாம் ஆயில்மெண்ட் வச்சிடுறாங்க. இல்லைண்ணா வச்சுக்கிறேன் விடுங்க. பரவாயில்ல காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை ஸ்டூலில் எடுத்து வச்சு காலில் தான் வச்சிட்ருக்காங்க. இங்கே ஜங்குக்கும் தன்னை மாரி டக்குன்னு பேசியிருப்பான். பட் இப்போ டக்குன்னு ரியலைஸ் ஆகிட்டு ஜங்குக்கும் வாய முடிக்கிறான். இங்கே தயம் நிமிந்து கூட ஜங்குக்கை பார்க்கல. ஜங்குக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா நம்ம பேசியும் இங்கே தயம் நிமிந்து கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தயாங்க அந்த ஆயில்மெண்ட்லாம் வச்சுட்டு எழுந்து போகிறான். இப்போது ஜங்குக்கம்மா தான் ஜங்கு கிட்ட ஃபோன் கிட்ட வந்துடுறாங்க. இவனை என்னன்னு சொல்கிறது, ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கான். எப்போ பார்த்தாலும் கால்லே இருக்கான். பிஸ்னஸ்னு பிஸ்னஸையே பார்த்துட்ருக்கான். என்னத்த சொல்ல, அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்கான். ஏய் ஜங்கு என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைம்மா, என்னாச்சு? ஏண்டா அதுக்குள்ளே முகம் டல்லாயிடுச்சு? நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. என்னாச்சு? தயங்க பேசலையே அதனாலயா? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு எல்லாம் தெரியும். என்னம்மா சொல்கிறீங்க? அது தயாங் தான் உன்னை மேலேருந்து தள்ளிவிட்டானா என்ன அப்படின்னு சொல்லி ஜங்குக்கம்மா கேட்குறாங்க. இங்கே ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். சரி விடு ஜங்குக். சரி நீ ரேமன் செஞ்சிட்டியா இல்லையா? இதுமா செய்யணும். சரி நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சடனாக ஜங்குக் சைடுருந்து ஒரு பெரிய சவுண்டு வருது, ஒரு பாத்திரத்தை போட்டு கீழே உடைக்கிற மாதிரி. ஐயோ ஏய் ஜங்குக் என்னாச்சு? இல்லைம்மா அது டேய் நீ மட்டும் தானே இருக்க, எங்கேருந்து இவ்வளோ பெரிய சவுண்டு வருது? வீட்டில் யாராவது வந்துட்டாங்களா என்ன அப்படின்னு சொன்னதான் இங்கே டக்குன்னு தேங்க தான் வேகமாக எழுந்து வந்து வரான் பக்கத்தில். அச்சோ அது இல்லைம்மா, இங்கே ஒருத்தன் இருக்கான், அவன் தான் அவ்வளோ சத்தம் போட்டுட்ருக்கான் அப்படின்னு சொன்னதான் இங்கே தயாங் சடனாக அப்படி ஸ்டாப் ஆயிடுறான்.
இப்போ ஸ்டாப் ஆகிட்டு அங்கே இருக்க உட்காந்துருந்தேன் அந்த டேபிளில் மறுபடியும் போய் உட்காடுறான். இங்கே ஆ ஷியாம் என்ன பண்ணிகிட்ருக்க? நான் தான் சொன்னல இதுவும் பண்ணுவேன் நான் அப்படின்னு சொன்னதான். இந்த ஷாம்ன்ற நேமை கேட்ட உடனே இங்கே தயாங்க்கு ஒரு மாதிரியாக ஃபேஸ் எல்லாம் மாறுது. ஏய் ஜங்கு, யார் அவன்? அம்மா, அது என் காலேஜ் ஃப்ரெண்டுமா. ஆன்ட்டி வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஆ நான் நல்லா இருக்கேன்ப்பா. இவன் சொன்னானா என்னன்னு தெரில, என் பேர் ஷாம். ஆ சொன்னான்ப்பா, ஜங்கு கூட தான் காலேஜில் படித்தேன். என்ன வேறு டிபார்ட்மெண்ட், ஒரே டிபார்ட்மெண்ட் இல்லை. ஓ அப்படியா, சரி. அப்புறம் நீ என்ன அங்கே பண் ஓ இல்லை ஆண்டி, அது ரேமன் செய்யலான்ட்டு வந்தேன். ஏன்னா ரேமன் செய்யலான்னு? ஆமாம், ஜங்குக்கு தான் நேற்று நைட்டு ரேமன் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னான். அதான் நான் இன்ஸ்டண்ட்டாக வாங்கிட்டு வந்து 2 பேரும் குக் பண்ணி சாப்பிட்லான்ட்டு அப்படின்னு சொல்கிறான். இது தயாங் கேட்ட உடனே தயாங்க்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. அவனுக்கு என்ன சொல்கிறதே தெரில. தயாங்க்கு ஏதோ ஒரு மாதிரியாக தோணுது. என்னடா தயாங், ஓ ஜங்குக்கு அங்கே போயிட்டு இவன் கூட இருக்கானா என்ன? இது தெரியாமல் போச்சே. அதான் சார், எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணல, போனதை சொல்லலை, போகும்போது கூட அவசரமாக சொல்லாமல் போனார்ல. சரி நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். பட் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே அப்படியே இப்போது ஜங்குக்கு தான் தேங்க பார்க்குறான். தேங்க ஒரு மாதிரியாக ஃபேஸ் சேஞ்ச் பண்ணுறது ஜங்குக்கும் தெரியுது. ஜங்குக்கோடைய ஃபேஸும் சேஞ்ச் ஆகுது. இப்போது அப்படியே ஃபோனும் கால் கட் பண்ணுறாங்க. ஷாம் என்ன பண்ணிகிட்ருக்கான்? நான் உன்னை என்ன சொன்னேன்? எதுவும் பண்ண வேணா, நான் வந்து பண்ணுறேன்னு தான் சொன்னேன். ஏய் ஜங்கு, ஏன்டா அவ்வளோ கோவப்படுற? அது நான் உனக்கு, நீ எதுவும் பண்ண வேணாம் ஷாம். ஐயோ சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷாம் பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஷாமுக்கு தான் ஒரு கால் வருது. ஹலோ, ஏய் பேபி வந்துட்டேன் பேபி, ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷாம் கால் கட் பண்ணுறான். ஏய் ஜங்கு, அது குக் பண்ணிட்டேன், எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கோ. ஏய் போய்த்திக்காரா, நீ சாப்பிட்டுட்டு போ. என் ஆள் கூப்பிட்டான், டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாம் போகிறேன். ஆக்சுவலாக ஷாம் அந்த பாரிஸ்லேயே ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணிகிட்ருக்கான். பட் இது தயாங்க்கு தெரியாது. இது தெரியாமல் தான் தயாங் கோவப்பட்டுட்ருப்பான். ஏதோ ஜங்குக்கும் ஷாமும் ஒன்றா இருக்காங்கன்னு நினச்சிட்ருக்கான். அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. அங்கே இங்கே நடந்துட்டுருக்கான் ரூமில். என்ன இவன் எப்படி அங்கே போனான்? டென்ஷன் ஆகுது எனக்கு. என்ன பண்ணுறது? என்னால் அவன்கிட்ட நான் கேட்கக்கூட முடியாது, பேசவும் முடியாது. நான் பண்ணுறதே தெரியல. ஷிட். இப்போ அப்படியே தேங்க் தான் கால் வருது. டேய் மச்சான், நான் பண்ணுறேன், வரையா இல்லையா? ஒரே ஜாலியாக இருக்குடா. ஒத்தாயாஷு, நான் தான் சொன்னேன்லடா வரலன்ட்டு, ஒத்துட்டு போனவே. டே என்னடா ஆச்சு? ஏன் அவ்வளோ கோவமாக இருக்கேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வை. டேய் என்னாச்சு? இன்றைக்கி ஜங்கு கால் பண்ணி பேசினானா என்ன? இன்னும் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணல, கால் பண்ணல, அதானே? ஒத்தா அது இல்லைடா, அந்த பாடு கூட இருக்கான்டா. அதுவும் ஜங்கு கூட ரூமில். என்ன பாடு ரூமா? என்னடா பேசுகிற? யார்? ஏவன்? அதான்டா அந்த ஷம் மயிராண்டி, அவன் தான்டா. என்னது அவனா? அவன் எப்படா அங்கே போனா? தெரிலடா. அதுவும் ஒன்றா இருக்கானுங்க. அவன் எதுவும் குக் பண்ணிகிட்ருக்கான்டா. நான் கருமத்தையும் காண்டாவுதுடா. யாஷு என்னடா பண்ணுறது? இப்போ வந்து நோட்டு நான் பண்ணுறது. அன்றைக்கி சொன்னதாண்டா, எத்தனை டைம் சொல்லியிருப்பேன், அவன் பேசும்போதே பேசு, எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணு, வீட்டில் பேசுன்னு. அப்போல்லாம் நோட்டில் கடைசி நேரத்தில் வந்து வீட்டில் போய் பேசுகிறேன், ஜங்குக்கிட்ட சொல்கிறேன், கன்வின்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து நின்னேன். ஆனால் அவன் உனக்கு டட்டா பை சொல்லிட்டு கிளம்பிட்டான் அவன் கரியரை பார்த்துட்டு. இப்போ நீ உனக்கு மட்டும் என்னடா? அதான் எந்த நினப்பு கரியரை பார்த்துட்ருக்கல, அப்போ என்னடா உனக்கு விட்டுத்தல்ல? ஜங்குக்கெல்லாம் வேற. ஏய் யாஷு வேணாம். சொன்னால் மட்டும் கோவம் வருதில்ல. அப்போ என்னடா பண்ண? என்ன எஃபெக்ட் போட்ட நீ? அவனுக்காக என்ன பண்ண சொல்ல? டேய் நான் பண்ண அவனுக்கு யோசிடா தயா. அவனுக்காக என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல. ஆனால் அவன் உனக்காக ஞாபகப்படுத்தி பாடுறான். நீ என்ன நான் பேசி வச்சுருக்கேன் அவன்கிட்ட. அவன் மேலே நட தப்பு. நீ தான்டா அவனை லவ் பண்ணுறேன்னு பின்னாடி போனேன், அவனை எதோ பண்ண. அவன் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டான். என்னடா மச்சான்? எதுக்காக?
உனக்காக, அவங்க அம்மாக்காக, உங்கள் அப்பாக்காக அவன் எல்லோரும் ஃபேமிலின்னு நினச்சிருக்கான்டா. அதை மீறியும் அவனை லவ் பண்ணியிருக்கான். ஆனால் நீ எங்களுக்கே தெரிஞ்சுதுடா அவனை லவ் பண்ணான்னு. நானும் பேசியிருக்கேன். அவன் ஆமான்னு மட்டும்தான் வாயை தந்து சொல்லலை. மற்றபடி அவன் எப்போவுமே அமைதியாக தாண்டா இருந்திருக்கான். ஆனால் நீ என்னென்ன பேசியிருக்கான் அவன்கிட்ட தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுட்டு என்னமோ பாவம் ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசின்னு இருக்கேன் என்கிட்ட. வேடாம் அதில் ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாஷோ ஃபோனை கட் பண்ணுறான். தயாங் ஒரு மாதிரியாவது அவனுக்கு அப்படியே இப்போ பெட்டில் படுக்கிறான். யாஷ் சொன்னதை பற்றியே யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக யாஷ் சொன்னது தான் உண்மை. ஜங்குக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு தயாங்கிட்ட வந்து பேசியிருப்பான். அன்றைக்கி அவனுக்கு அடிபட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தயாங் பயங்கரமாக ஜங்குக்கிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பான். ஜங்குக்கும் பயங்கரமாக தயாங்க திட்டியிருப்பான். பட் அதுக்கப்புறமா காலேஜ் போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஜங்குக்கே போய் தயாங்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். பட் தயாங் இங்கே மூஞ்சி கொடுத்தே பேசியிருக்க மாட்டான். இப்போ அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கான். அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படியே ஜங்குக்கு சைடு தான் காட்டுறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரியே அங்கே பால்கனியில் நின்றுட்டு அந்த 3 தான் பார்த்துட்ருக்கான். அவன் ரொம்ப தயாங்க மிஸ் பண்ணுறான். தயாங், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு தெரியும் நான் உன்னை லவ் பண்ணுறேன். உனக்கும் தெரியும். ஆனால் என்னால் ஒத்துக்க தான் முடியல. என்ன பண்ணுறது? உங்கள் அப்பாவும் என்னோடய அம்மாவும் 2 பேரும் கல்யாணம் பண்ண மாதிரி இருந்தா இன்னாருக்கும் நீ நானும் கல்யாணம் பண்ணி கையில் 2 பேபி, கையில் ஒன்று கீழே ஒன்று வச்சுருந்துருப்போம். அப்படி தானே? ஆனால் தயாங், அப்பப்போ உன்னை நினச்சா ஹாப்பியாக இருக்கும், அதே நேரத்தில் கஷ்டமாகவும் இருக்கும். உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ என்ன எந்த அளவுக்கு அப்சஸாக என் மேலே எல்லா உரிமையும் எடுத்துக்கிட்டியோ அதே அளவுக்கு என்னை தள்ளியும் வச்சல. எவ்வளோ பேசியிருப்ப, எத்தனை டைம் லவ் சொல்லியிருப்ப, அத்தனை டைம் என்ன எவ்வளோ பேசியிருப்ப, ஞாபகம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நிறையா யோசிச்சுட்ருக்கான். தயாங் ஜங்குக்கை பார்த்து என் மூஞ்சி முன்னாடியே வராத, இதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே நான் விரும்பல அப்படின்னு சொல்லி திட்டிருப்பான். அவனை ரொம்ப ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணியிருப்பான். என்ன நீ லவ் பண்ணலையா, அவ்வளோதானே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் காலேஜில் ஜங்குக்கு நிறைய பேச ட்ரை பண்ணியிருப்பான் தயாங்கிட்ட. தயாங் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். ஜங்குக்கு ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் தயாங் முன்னாடி போய் நின்று பேசியிருப்பான். தயாங், நீ இல்லை, என்னடா பிரச்சனை உனக்கு? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கஷ்டப்படுறது உனக்கு தெரியுதா இல்லையா? நான் கஷ்டப்படுறேன், புரியல எனக்கு. நான் பண்ண சொல்கிறேன், உனக்கு தான் நான் கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா தயாங் என்கிட்ட பேசி தயாங், உன்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது. உனக்கு தெரியும் தானே, நீ தான் அந்த பழக்கத்தையும் வர வச்ச. இப்போ என்னன்னா என்கிட்ட பேசாமல் நான் அவாய்ட் பண்ணிட்டு போகிறேன். நான் பேச சொல்கிறேன். தயாங், ஏன்டா அப்படி பண்ணுற? என்ன சொல்கிறதுனே தெரியல தயாங். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. ஒன்று இன்னும் என்ன எப்படியாவது உன்கிட்ட வரவே என் பாயை திறந்து ஆமாண்டக்கு இருக்கா, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் நீ என் பிரதராக போயிட்ட, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏதாவது வழி சொல்ல, இல்லை வீட்டில் பேசு, இல்லை நம்ம எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு ஏதாவது பேசுடா தயாங், அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு தான் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கான். பட் இங்கே தயாங் பிடிச்சி பயங்கரமாக ஜங்குக்கு கத்திக்கிட்டு இருக்கான். என்ன ஜங்கு, என்ன பண்ண சொல்கிறேன்னா? நான் உங்கள்கிட்ட லவ் சொல்லிட்டேன், நீ நோ சொல்லிட்டேன், வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எத்தனை டைம் உன் பின்னாடி வந்தேன், பதில் பேசுறியா? அதை பற்றி மட்டும் வாயவே திறக்க மாட்டேடா. ஏன் உன் வாயை திறந்து ஆமாம் உன்னை தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னா என்ன? சொல்லுடா, இன்னும் என்ன பண்ண சொல்கிறேன்? என்ன சொல்லு. என்னால் முடியலடா ஜங்கு. ஒரே வீட்டில் 2 பேரும் பக்கத்தில் உன்னை வச்சுக்கிட்டு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ உன்னை பார்த்தாவே எனக்கு ஏதாவது பண்ணணும்னு தான் தோணுது. ஜங்கு, தயவு செய்து என் கண்ணு முன்னாடி வந்துடாத. எப்படா அந்த வீட்டை விட்டு போகன்னு இருக்கு. ஏன்னா உன்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலடா. எனக்கு எப்போ காலேஜ் முடியும், அந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடலாமான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் பயங்கரமாக பேசியிருப்பான். ஜங்குக்கு இதை கேட்டதுக்கப்புறம் தான் தயாங்க பொறுமையாக அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் தான் தயங்கும் ஜங்குக்கு பேசுகிறதே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க.
அதுக்கப்புறமா கிராஜுவேஷனும் வந்திருக்கும். இதை பற்றி தான் இப்போ யோசிச்சு பார்க்குறான் ஜங்கு. யோசிச்சு பார்த்துட்டு அவன் ஐ ஃபுல்லாக டியராக இருக்குது. எல்லாத்தையும் பேசிட்டு இப்போ என்ன தயம், ஏதோ நான் ஏதோ பண்ண மாதிரி என்ன இப்படி ட்ரீட் பண்ணுற, என்ன என்ன பண்ண சொல்கிற, உனக்கிட்ட எப்படி வந்து டெக்ஸ்ட் பண்ண சொல்கிற, நான் தான் ஜங்கு, உன்கிட்ட சொல்லாமல் வந்தது தப்பு தான், நான் இப்போ சொல்கிறேன் சாரி அப்படின்னு சொல்கிறேடா. அப்புறம் நீ பண்ணதுக்கு, நீ பேசுனதுக்கு நீ எப்போ தான் அதெல்லாம் ரியலைஸ் பண்ணுவேன்? சொல்லு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்கு பயங்கரமாக அழுதுட்ருக்கான். இப்படி தான் ஒரு 1 இயர் கிட்ட பாஸ் ஆகிருக்கோம். இன்னுமே தயாங்கும் ஜங்குக்கும் பேசிக்கவே இல்லை. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ. ஜாகியாஸ், பாய்.